அடுத்து ஸ்னேக் பாபு. என்ன பேச உன்ன நீயே கத்தின்னு கிடக்க. சாரிமா நீ பேசுமா, நீ கலகு. அவராண்ட போயிட்டு எங்க தலைவர் தளபதி அஜய் மக்களுக்கு இவ்வளவு நல்லது செய்யறாரு, இப்பதான் வந்தாரு, இவ்வளவு பண்றாரு அப்படின்னு கேட்டாங்க. நீ உண்மையாவே நல்லவரா இருந்தா, நல்ல மனுஷனா இருந்தா என்ன சொல்லிருப்ப? ஆமாங்க, அவர் நல்லா பண்றாரு, நல்லா தான் பண்றாரு, நாங்க பாக்குறோம், நாங்களும் வந்து இதை விட நிறைய விஷயம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லணும். ஆனா நீ என்ன சொல்லிருக்க? நாங்க இதை விட நிறைய நல்லது பண்ணிருக்கோம் சொல்லிருக்க. பேமானி எப்படின்னு கலகுமா, நீ பயங்கரமா பேசுற, மனசுல உள்ளதெல்லாம் கொட்டு. சரிண்ணே, நீ வந்து இவ்வளவு வருஷமா அரசியல்ல இருந்து கொள்ளையடிச்ச சொத்துல நீ மக்களுக்கு கொஞ்சம் இவ்வளோ இம்மா கூட இல்ல இத்துண்டு பண்ணிருக்க. ஆனா எங்க தளபதி படத்துல நடிச்சு அவரு சேர்த்த சொத்தை மக்களுக்கா செலவு பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவர் எங்க இருக்கிறாரு, நீ எங்க இருக்கிற? நீ எல்லாம் என் தலைவரை பத்தி பேசலாமா? சொல்லு, பேசலாமா? கரெக்டா கண்ணா, கரெக்டா. அப்படிதான் நான் கேள்றா, நாக்கா புடுங்குற மாதிரி கேள்றா. இந்த கேக்குறேனே, நீ ஏன் வந்து ஒண்ணுமே செய்யல? பேரு தான் வந்து அறநிலைத்துறை அமைச்சர்னு. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவியா? நீ என்ன பண்ணுவ? சும்மா வெளியே நின்று வேடிக்கை பார்த்துன்னு வருவேன். ஆனா எங்க அண்ணன் தலைவர் தளபதி கோயிலுக்கு மட்டும் கிடையாது, சர்ச்சுக்கு போவாரு, தர்காவுக்கு போவாரு, மஸ்திக்கு போவாரு, எம்மதமும் சம்மதம்னு வாழ்ந்துட்டு இருக்காரு எங்க தலைவர் தளபதி. அவரை பத்தி பேசுறக்கு உனக்கு இன்னும் அருகதான் இருக்கு. அன்னைக்கு புத்த சிலை எல்லாம் போயிட்டு வந்தாரு. ஆமா, புத்தர் சிலை கூட போயிட்டு வந்தாரு. ஏன் போதி தர்மர் மாதிரி இப்படி எல்லாம் கூட எங்க தளபதி நிப்பாரு? அதெல்லாம் வேணாமா, அதெல்லாம் பண்ணா ரொம்ப ஓவரா இருக்கும். நான் சொல்லி கொடுத்ததான் நீ பேசுறன்ற மாதிரி ஆயிரும். நீ மனசுல இருந்து பேசுற மாதிரி பேசு. நம்ம பசங்க இருக்காங்க, டேய் கை தட்டுங்கடா. அப்படி எல்லாம் பண்ணுவாரு எங்க தளபதி. நீங்க என்ன தெரியும் உங்களுக்கு? இந்த முதல்வரோட வேன்ல இப்படி தொங்கின்னு போவீங்களா? நீங்க முதல்வர் பக்கத்துல நிப்பீங்களா? நீங்க நின்னு பாஸ் கொடுப்பீங்களா? வேணாமா, நான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ ரீசெண்டா தொங்கின்னு போறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். அதை அட்டாக் பண்ணா அப்புறம் என்கிட்ட வருவானுங்க. நீ நார்மலா போ, மக்கள்கிட்ட போவாரு, அந்த மாதிரி பேரு. எங்க தளபதியே மக்கள்கிட்ட போறாருங்க, மக்களை மீட் பண்றாரு. எவ்வளவு மக்கள் தெரியுமா? அவரோட ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்கு தவம் இருக்கிறாங்க. அத்தனை செல்ஃபி எல்லாம் தலைவர் குத்துட்டு இருக்கிறாரு. செல்ஃபி மட்டும் தான் இப்ப வச்சு ட்ரோல் பண்ணிட்டு அதை போட்டு விட்டீங்கன்னா அப்புறம் தளபதியை போட்டு விட்டா மாதிரிமா. செல்ஃபிலாம் வேணாம், அவரை பாக்குறதுக்கு தவம் கிடக்குறாங்க, அப்படி போயிரு. அவரை பாக்குறதுக்கு கோடிக்கணக்கான மக்கள் வந்து அவர் வீட்டு வாசல்ல தவம் கிடக்குறாங்க. ஆனா எங்க தளபதி கதவை கூட திறக்காம மேல இருந்து இப்படியே கையாட்டுவாரு. அது தரமா ஒருத்தன் கிழிச்சு நார் அடிச்சுட்டு போயிருக்கான். அப்படிலாம் இல்ல, அவரு மக்களோட உட்காந்து சாப்பிடுவாரு. அன்னைக்கு அந்த கல்யாண வீட்டுல சாப்பிட்டாரு, அதெல்லாம் சொல்லு. எங்க தளபதி ஊர் தேடி வந்து அவர் கோடி தொண்டனுக்கு கல்யாணம் கூட பத்திரிக்கை வைக்கிறான். எங்க தலைவர் அங்கேயும் போய் எல்லாரோடையும் பந்தியில சமமா உட்காந்து சாப்பிட்டு அஜய் இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி முயலா எழுதியிருக்காருங்க. நீங்க என்ன செய்வீங்க? கல்யாணத்துக்கு போவீங்க, சோறு துண்ணுவீங்க, வந்துருவீங்க. ஆனா எங்க தலைவர் பாத்தீங்கல்ல, அப்படிதான் கலக்கு. சூப்பரா மாமா, நல்லா நச்சுன்னு ஒண்ணு போட்டு இனிமேல் பேசவே கூடாது. அப்படியானே? ஆமா, இப்ப போடுறேன் பாரு. இந்த எலெக்ஷன் வரப்போகுது. இந்த எலெக்ஷன்ல எங்க தலைவர் தோத்துட்டாருன்னு வைங்க, அத்தான் அவ்வளவுதான் படம் நடிக்க போயிடுவாரு. மக்களாவது இதாவதுன்ட்டு போயிடுவாருங்க அவரு. பட்டு அவங்க பேச கூடாத மாதிரி பண்ணுன்னா நம்ம பேசாத மாதிரி பண்றேன். களி பண்ணு, எடுத்த களி நீ போ. ஆமா, இதோட வந்து அவங்க நல்லா பேசிக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாரும் நல்ல கை தட்டின மாதிரி அவளை வந்து வச்சுக்கிறோன்னு. இதுக்கப்புறமா அடுத்த மேடையில பாப்போம் நாம. அவளை புடி, அவளை நிப்பாட்டு முதல்ல. இங்க வா. நீ பரவாயில்ல, பாராட்டப்பட விஷயம் நீ சொல்லி இருந்தீங்கன்னா நீ பெரிய மனுஷன். ஆனா நீ என்ன சொன்ன? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் சொல்ல வந்துட்டீங்க. எதுனா பெரிய விஷயம் இல்ல. நீ கட்சியில இருந்தீங்கன்னா, ஆட்சியில இருந்தீங்க, மக்கள் வரி பணத்துல நீ செய்த அது வந்து பெரிய விஷயம். தன் சுய சம்பாதியத்தில் என் தலைவன் செய்வது உனக்கு சிறிய விஷயமா? முதலில் இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு மாமன்றத்தில், இந்த ஒரு கவுன்சிலர் மீட்டிங்ல வந்திருக்கிற நீங்க எல்லாரும் உண்மையாலுமே எனக்காகன்ற தாண்டி தலைவருக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க. அது வந்து நான் மட்டும் இல்ல, தமிழகத்துக்கே, உலகத்துக்கே, ஏன் பல யூனிவர்ஸுக்கே அது தெரியும். ஏன்னா தலைவர் நமக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காரு. நமக்காக இல்ல, எளிய மக்களுக்காக, ஏழைகளுக்காக,
எவ்வளவு பண்ணிருக்காரு. அதுதான் நம்ம தலைவர். அது மட்டும் இல்ல, இப்போ நம்ம வந்து உண்மையா உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அதை நான் இந்த இடத்துல தெளிவா நான் சொல்லிக்கிறேன். நம்ம எவ்வளவு உண்மையா உழைக்கிறோம்ன்றது இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எல்லாருமே இங்க உண்மையா உழைச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மை, உழைப்பு, உயர்வு, அதுதான் நம்ம சூரியன் கட்சி. இதெல்லாம் நான் வந்து அந்த இலக்கட்சிக்கோ இல்ல பூக்கட்சிக்கோ நான் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா எங்களுடைய இப்ப இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு கவுன்சிலரும் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இங்க வந்திருக்காங்க, நான் பேசுறது ஏன் அவ்வளவு கூர்ந்து கவனிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் மக்களுக்காக அவங்க உழைக்கிறாங்க, மக்களை பத்தியே யோசிக்கிறாங்க, மக்களை ஒவ்வொரு தினமும் நேசிக்கிறாங்க. அதுதான் எங்களுடைய கவுன்சிலர், எங்களுடைய ஆட்சி, எங்களுடைய தலைவர். இன்னொரு ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, இதை கேட்டு உங்களுக்கு கண்ணீர் வரலாம், அழுவலாம், நீங்க உருண்டு புரளலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அன்னைக்கு ஒரு அம்மா என்கிட்ட வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லப்பா, உன்னை பார்த்தா என்னோட மகன் மாதிரியே இருக்கு, நீ எங்களுக்காக அவ்வளவு நல்லது பண்ற, எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு 50 ரூபா இருந்தா கூட கேட்டாங்க. ஏய் செமையா இருக்குடா. உடனே பாக்கெட்ல இருந்து 200 ரூபாய் எடுத்து கொடுத்த அம்மா சாப்பிடுங்க, நீங்களும் பாக்க தாய்மா இருக்கீங்கன்னு சொல்றது. சூப்பரா சூப்பரா. அந்த அம்மா நடிக்கும் போது எனக்கு கண்ணீர் தாரத்தாரையா கொட்டுது. ஒரு 2 நிமிடம் நான் பிரேக் எடுத்துக்கிறேன். ஒரே நிமிஷம் பிரதர், ஒரே நிமிஷம் வாங்களேன். ஒரு நிமிஷம், சின்ன ஒரு டவுட். ஆமா, நான் எதுவும் காமெடி பண்றேன்னா? நீங்க எல்லாம் எப்படி ப்ரோ காமெடி பண்ணுவீங்க? அதான் தெரியும், பார்த்தா காமெடி பண்ற மாதிரியே இருக்கு. அதுதான், நான் காமெடி பண்ண மாட்டேன். இல்ல என்னை பார்த்தா வடிவேல், விவேக், சந்தானம் அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் கட் தெரியும்? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல ப்ரோ. அப்படிலாம் எதுவும் இல்ல. இல்ல நான் பேசுறது ஏதாவது உங்களுக்கு பயங்கர நகைச்சுவை அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியுதா? இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருக்கோம், எங்க நகைச்சுவை எங்க இருக்கு? அப்புறம் என்ன இவ்ளோ சிரிப்பு உங்களுக்கு வருது? என்னங்க நீங்க இந்த ரீல்ஸ் பாக்கல? நீங்க ரீல்ஸா? ஆமா. என்ன ரீல்ஸ்? இந்த ஊமாப்பட்டி ரீல்ஸ். ஓஹோ, என்ன பேசுறாங்க அவங்க? என்னங்க இதுக்கு ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கான் அவன். ஏதோ ஊரே ட்ரெண்ட் பண்ணிட்டான் சார் அவன். அப்படியா? ஆமா. வேற என்ன சொல்றான்? கூமாப்பட்டிக்கு வாங்க, தனி ஐலாண்டு அப்படின்னு ஏதோ உளறிட்டு இருக்கான். அடேங்கப்பா, இப்ப நம்ம இங்க வந்து கூமாப்பட்டியை பத்தி பேசுறதுக்கு தான் இங்க வந்திருக்கோம், மக்களை பத்தி பேச வரல. இப்ப தாண்டா சொன்னேன், எங்களோட கவுன்சிலர் எல்லாரும் நான் பேசுறத கூர்ந்து கவனிக்கிறாங்க, மக்களுக்காக பாடுபடுறாங்க, மக்களுக்காக நேசிக்கிறாங்க. கூமாப்பட்டி ஒரு 2 நிமிடம் இல்ல 1 மணி நேரம் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன். இங்க ஒரு நடக்கும். மக்கள்னா நாங்கன்னா மக்கள், மாற்றம் முன்னேற்றம் இந்த கோயில் மணி. இது உங்க எல்லாருக்குமே தெரியும், அதை நான் மறுபடியும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாத்துட்டையுமே நான் வந்து அந்த QR கோடை விளம்பரம் படுத்தினேன். அதை நீங்க பயங்கரமா வந்து எனக்காக ட்ரெண்ட் பண்ணி இப்போ ஓரளவுக்கு நிதி சேர்ந்து நல்லாவே கட்சி போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். கட்சி வருமோ இல்லையோ, கண்டிப்பா கூடிய சீக்கிரம் ஒரு கட்டடம் ஒன்று வரும். அது கட்சிக்காக இருக்காது, எனக்காக தனியாக இருக்கும், அதை நம்ம தனியாக பேசுவோம். அதுக்கப்புறம் நிறையா மீடியா இவங்களாம் என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம், ஐயாவை ஏன் நீங்கள் மதிக்கிறதில்ல, ஐயா பேசுகிறத ஏன் கேட்குறதில்ல, ஏன் நீங்கள் ஐயாவை பற்றி தவறாக பேசுகிறீங்க அப்படின்ட்டு. இந்த இடத்துல நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நான் தவறாக பேசலைங்க. இப்போ வந்து ஐயாவா இல்லை, அவர் இப்போ கொய்யாவாக மாறிட்டார். அவர் வந்து மாம்பழத்தை தாண்டி வேற ஒன்று யோசிக்கிறார். அதனால தான் நான் இப்போ அவரை பற்றி நான் எதுவும் தப்பாக பேசலை. என்ன இருந்தாலும் அவர் என்னுடைய தந்தை, அது மட்டும் தாண்டி இந்த கட்சியோடைய தலைவர். நான் அவர்கிட்டே சொல்லியிருக்கேன், கட்சியில் நீங்கள் தான் எப்பயுமே முதல் தலைவர், அதுக்கப்புறம் 2வது தலைவர் நான். ஆனால் நான் முக்கியமாக எல்லாத்தையும் பார்த்துப்பேன், உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அவர் வந்து சொல்கிறாரு, எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன்னு, ஆனால் எனக்கு இருக்கிற பெரிய கஷ்டமே நீ தான் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஏதோ ஜோக்குக்கு சொல்கிறாரு போல, ஏதோ வந்து சிறு நகைச்சுவைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது வந்து பெரு இடியா அவருக்கு இருக்குது அப்படின்றது அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா இப்போ கட்சினாலே நான் தானே, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கோயில் மணி அவர் அடித்தா எல்லாருக்குமே ஒரு மணி அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ என்னையை தாண்டி வந்து அவர் வந்து மறுபடியும் நான் தான் அப்படி சொல்லும்போது அப்புறம் நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள்? அவர் சொல்கிறது ஏன் நான் கேட்க மாட்டேங்கிறேன்னா, அவர் ஒரு குழந்தை மாதிரி ஆகிட்டாருங்க. இப்போ உண்மையாலுமே அவர் என்ன பேசுகிறாரு ஏது பேசுகிறான்னு அவருக்கே தெரிய மாட்டேங்குது, குழந்தைத்தனமாக ஆகிட்டார். திடீர்னு அழுகுறாரு, எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு அழுகுறாரு. நான் அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அப்படின்றேன். நான் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் பாட்டுக்கு தனியாக உட்காந்து பேச ஆரம்பிச்சிடறாரு. இந்த இடத்துல நான் தான் ரங்கராய சக்திவேல் அப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிடறாரு. இதெல்லாம் யார் பண்ணுவா? குழந்தைகள் பண்ணும். சீரியல் பார்க்கும்போது குழந்தைகள் சிரிக்கும், ஏதாவது காமெடி ஷோ பார்க்கும்போது குழந்தைகள் அழுவும்.
இதுதான் அவர் பண்றாரு. நான் அன்னைக்கெல்லாம் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காரு. டேய் நீ பேசுறத பார்த்தா எனக்கு காமெடியா இருக்குடா அப்படின்ட்டு. எப்படி இருக்கு எனக்கு? ஒரு தந்தைகிட்ட இருந்து நம்ம என்ன இது பண்ணுவோம், நம்ம பேசுறத என்கரேஜ் பண்ணணும். இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது. அவர் நான் வந்து இந்த இடத்துல இந்த கட்சியுடைய தலைவராகவும் தலைவர் அதை நோட் பண்ணிங்க, தலைவராகவும் ஒரு டாக்டராகவும் நான் சொல்லிக்கிறேன். அவர் குழந்தை, ஒரு டாக்டருக்கு தான் தெரியும். அம்மா வந்து கடவுளை தாண்டி அடுத்து யாரை யோசிப்பாங்கன்னா டாக்டர் தான் யோசிப்பாங்க. நான் டாக்டர். அப்போ நான் சொல்றதுல அது எந்த ஒரு தப்பு இருக்காது இல்லையா? அவர் குழந்தையா மாறிட்டாரு. அதனால அவர் பேச்சை கேட்காதீங்க. அவர் பாட்டுக்கு ஃப்ரீயா அவர் பாட்டுக்கு விட்டுருங்க. அவர் பாட்டுக்கு ஜாலியா பால்வாடிலாம் போயிட்டு ஏய் அப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கட்டும். நம்ம அவரை வந்து கண்டுக்க வேண்டாம். நீங்கள் நான் பேசுகிறத கேளுங்க, எனக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை பார்த்துக்கோங்க. சரியா? பார்த்துக்கோங்க. 5 ஆண்டுகளாக ஐயாவாக இல்லை. ஐயாவாக இருந்தால் எது சொல்லி இருந்தாலும் கண்களை மூடிக்கொண்டு செய்திருப்பேன். யாரும் பாமக நிறுவனர் ராமதாஸை விமர்சனம் செய்யக்கூடாது என தெரிவித்தார்.